திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அடுத்த பாச்சாங்காட்டுப்பாளையம் பகுதியில் செயல்பட்டு வரும் தனியார் நிறுவனத்தில் தீ விபத்து ஏற்பட்டு இருக்கிறது. பாய்லர் வெடித்து தீ விபத்து ஏற்பட்டிருக்கும் நிலையில் தகவல் அறிந்து சென்ற தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைக்கும் பணியில் மும்முரமாக ஈடுபட்டு வருகின்றனர். திருப்பூர் மாவட்டம் பாச்சாங்காட்டுப்பாளையம் பகுதியில் செயல்பட்டு வரும் தனியார் நிறுவனத்தில் பாய்லர் வெடித்து தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் பாலா இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் பாலா, இந்த தீ விபத்திற்கான காரணம் என்ன? கூடுதல் விவரங்களை பகிரலாம். நிச்சயமாக அதாவது பல்லடம் அருகே டையிங் நிறுவனத்தில் பாய்லர் வெடித்து தீ விபத்து ஆன சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அடுத்து பாச்சாங்காட்டுப்பாளையம் பகுதியில் GMS ப்ராசஸர் என்ற தனியார் டையிங் நிறுவனம் செயல்பட்டு வருகிறது. இந்த நிறுவனத்தில் சுமார் 500க்கும் மேற்பட்டோர் பணியாற்றி வருகின்றனர். அதாவது நூலிலிருந்து அதற்கு கலர் வர்ணம் பூசும் அந்த டையிங் நிறுவனமானது இது செயல்பட்டு வருகிறது. இந்த நிலையில் இந்த நிறுவனத்தில் இன்று வழக்கம் போல பணிகள் நடைபெற்று வந்தனர். இந்த நிலையில் காலை சுமார் 10 மணி அளவில் திடீரென பலத்த சத்தத்துடன் கேட்டது. இதை தொடர்ந்து அந்த பாய்லரானது வெடித்தது. மேலும் அந்த வெடித்தது அருகில் இருந்த மரங்கள் எல்லாம் நீக்கப்பட்டுள்ளதால் தீ பரவல் தொடங்கியது. இதை தொடர்ந்து அந்த நிறுவனத்தில் பாய்லர் வெடித்து தீ மலமளவென பரவியது. இதை தொடர்ந்து அருகில் இருந்தவர்கள் பல்லடம் காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். தகவலை அடுத்து பல்லடம் தீயணைப்பு துறையினரும் காவல்துறையினரும் சம்பவ இடத்திற்கு வந்து சுமார் 3 மணி நேரத்துக்கு மேலாக போராடி அந்த தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். சுமார் 4 தீயணைப்பு வாகனங்களும் மேலும் தண்ணீர் லாரி உதவியுடன் இந்த தீயினை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். மேலும் இந்த சம்பவத்தில் அருகில் தொழிலாளர்கள் யாரும் இல்லாததால் எந்த ஒரு உயிர் சேதம் ஏற்படவில்லை. மேலும் அந்த தீ மலமளவென பரவியதால் அந்த பகுதி முழுவதுமே கரும் புகை மூட்டம் காணப்பட்டது. மேலும் அந்த பகுதி சுமார் 1/2 கிலோமீட்டர் அளவிற்கு அந்த புகையானது சூழ்ந்துள்ளது. மேலும் இந்த பலத்த சத்தத்துடன் இந்த தீ விபத்தானது நடைபெற்றதால் அருகில் இருந்தவர்களும் அச்சத்துடன் காணப்பட்டனர். மேலும் இந்த தீ விபத்து தற்பொழுது கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டுள்ளது. மேலும் தீயை அணைக்கும் முயற்சியும் ஈடுபட்டுள்ளனர். இதை தொடர்ந்து பல்லடம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ரூபி, இந்த சம்பவத்தால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பாலா.